ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா. இதை செய்கிறதுக்காக நான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டும் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மொகை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூட வந்து 1 டீஸ்பூன் சோம்பு, 3 சின்ன சைஸ் வெங்காயம் நார்மலாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அது கூட வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரவுன் வந்ததும் அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இதில் காமிக்க மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அது கூட தக்காளியும் போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா சீக்கிரமா வேகுறதுக்காக நான் லிட்டு போட்டு பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். மூடி போட்டு நீங்க வந்து குக் பண்ணீங்கன்னா, தக்காளி சீக்கிரமா குக் ஆயிடும். பட் நான் வந்து இப்போ கொஞ்சம் வேலையா போனதுனால, அந்த தக்காளி கொஞ்சம் கருகின மாரி ஆயிடுச்சு. பட் அது நார்மலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது கூட வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா ரா ஸ்மெல் போற வரையும் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும், அது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி குக் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஸோ அது அந்த மீன் டைம் வந்து நான் உருளைக்கிழங்கையும், பட்டாணியும் உரிச்சு வச்சுக்கிட்டேன். பட்டாணி வந்து நான் தோல் உள்ள பட்டாணி எடுத்ததுனால அதையும் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் இது பண்ணி எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த தண்ணி கொதிக்கிற கேப்ல இது எல்லாமே பண்ணிட்டு, நம்ம வந்து ஒரு இது அரைக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு. இதுக்கு வந்து தேங்காய் வந்து 1/2 தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை மூடியில பாதி எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் உடைச்ச கடலை, 1 டீஸ்பூன் வந்து கசகசா சுடு தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும், பட்டாணியும் அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூடவே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் ஊத்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டோம். ஸோ இந்த இது மட்டும் ஊத்திட்டு, இத வந்து ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். தேவைக்கேற்ப தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க. நான் கொஞ்சம் திக்கா இருந்தா குருமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் திக்கா வச்சிருக்கேன். நீங்க தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ரெடி. தேங்க் யூ கைஸ். பாய்.